ஏடி மீனா, ஏடி மீனா. சொல்லுங்க மாமியாரே. தாடி அக்கா மக்கா. ஏடி அங்க என்ன பேக்லாண்ட் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க வா. அப்போ நீங்க போகவே இல்லையா? இல்ல, இனி இங்கதான். சுத்த. ஏடி மீனா. என்ன மாமியாரே? வீட்டுக்கு ஆள் வந்திருக்கு. ஒரு காபி தண்ணி கொடுக்கணும்னு தெரியாது? நான் பார்க்கல மாமியாரே. சரி, ரெண்டு காபி தண்ணி போட்டு கொண்டுட்டு வா. மாமியாரே, காப்பியா தண்ணியா எது வேணும்? காப்பியே கொண்டுட்டு வா. நீ போடுற காப்பியே அப்படிதான் இருக்கும் போ. ஏமட்டி முறைக்கிற? அப்படின்னு சொல்லுவீல, அவிய வாய் தான் இப்படி பேசுதானே பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட இருந்தாலும் தப்பிக்கலாம் பாத்துக்க சரிசி. இந்த குள்ள கத்திரிக்காய் தப்பிக்கவே முடியாது பாத்துக்க. பய உள்ள போட்டு போட்டு வாங்கி விடுவா. காப்பி தண்ணியா கேக்கிய? காப்பி தண்ணி இருங்க போட்டுட்டு வரேன். அப்புறம் சரிசி, இப்ப இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருக்க போறா? இல்லம்மா, இனி நிரந்தரமா இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நீ ஊர் ஊரா மாறிக்கிட்டு இருக்கியா, அது எப்படி இந்த ஊர்ல இருக்க முடியும்? இல்ல, நான் இங்கே மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசி காலத்துல உங்க கூடயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் வயசான காலத்துல உங்க யாரு பாப்பா? நல்லா எரியா. நானும் ஒரு பிள்ளைய பெத்தனே. பெத்த தாய் வேண்டாம் எவ்வளோ வேணும்னு பின்னாடியே போயிட்டான். வளர்த்த நன்றி கடனுக்கு கடைசி காலத்தை என் கூட இருக்கணும்னு நினைச்சா பாரு, நீ நல்லா இருப்ப. எடி மீனா, காப்பி எங்க? அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்குது. யாமட்டி ஒரு மாதிரி நிக்க? இல்ல, சில அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்க, அதான் கொஞ்சம் சாக்காய் நிக்கிறேன். எடி மீனா, ஒரு காப்பிய போடுறதுக்கு தான் இவ்வளவு நேரமா? விடுங்க, மெதுவாவே கொண்டுட்டு வரட்டும். ஒரு காப்பி கேட்டதுக்கு நீ கொண்டு வர நேரமா? என்னங்க மாமியாரே, எடுத்துக்கிடுங்க. சூப்பர் காஃபி. என்னலாம் சொல்லுத? எனக்கு வெந்நிய குடிச்ச மாதிரி இருக்குது. இல்லையே, நல்ல டேஸ்டா இருக்குதே காஃபி. என்ன நான் பொய்யால சொல்றேன்? நிஜமாவே வெந்நிய குடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆகா, வேலையை காட்டிட்டு போயிருக்கா. காப்பிய தண்ணி மாதிரி இருக்கும் நீ இல்ல, அதான் தண்ணியவே குடுத்துட்டு போயிட்டா. இல்ல, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. குடிங்க, நல்லாதான் இருக்கு. குடிங்க, அது உங்க வாய்க்கு அப்படி இருக்கோ என்னமோ. என்ன ஏலவோ தெரியல, வர வர இந்த வாய்க்கு ஒன்னும் நல்லாவே இல்ல. ஏடி மீனா, இந்த காப்பில பாலையே காணல. என்ன மாமியாரே சொன்னீங்க? இல்ல, காப்பில பாலையே காணுமே, வெறும் தண்ணியா இருக்கு, அதான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் போடுற காப்பியே தண்ணி மாதிரி தானே இருக்கும் நீ, அதான் அப்படி தெரியுது. குடிங்க. என்ன என்ன சிரிப்பு? அடுத்த திருப்பி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும். உங்க கையால பச்சை தண்ணியை குடிச்சா கூட எனக்கு அமுதம் தானே. அப்புறம் மாமியாரே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அதுக்கேண்டி மூஞ்சி அப்படி விகாரமா வச்சிருக்க? இங்க இருக்கவங்களுக்குலாம் இப்படிதான் மூஞ்சி வைக்க வேண்டி இருக்குது. நீ சாதாரணமா வச்சாலே அப்படிதான் மட்டும் இருக்கும். ஒழுங்கா போட்டி. இந்த மாமியாருக்கு கொழுப்ப பத்தியா இவரு முன்னாடி என்ன நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாவல. அப்புறம் நீ தங்கது எங்க தங்க போற? தங்கதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. தங்கதுக்கு சாப்பிடறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. குவார்டர்ஸ் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பப்போ வந்து உங்களை பாத்துக்கிட்டேன். சரிம்மா, இப்ப ரொம்ப நேரம் ஆயிட்டே, நான் வாரேன். சரியா? அப்பப்பா வா. சரியா? சரிங்கம்மா. எங்குள்ள கோத்து எங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்க? இந்த போலீஸ்காரரு காலையில வா வீட்டுக்கு வந்தாக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படியே கோத்து காட்டிக்கிட்டே இருக்க. இங்க பாரு தமிழே, நான் கோபப்பட்ட தப்புதான். அதுக்காக நெட்டவழிட்ட போய் ஏதாவது பத்த வச்ச, அங்க நடந்ததை எதையாவது சொன்ன, போகும்போது நீ மட்டும் தான் போவ, நான் வர முடியாது. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதட்டி, நான் வந்து வாயே திறக்க மாட்டேன். நான் இருக்கிறது இல்லாம போறது உன் கையில தான் இருக்கு. அங்க போய் எதையாவது உணர்ந்தாதான் அவ்வளவுதான். யாமட்டி குறிப்பா நெட்டவழிக்கு மட்டும் தெரியவே கூடாதுன்னு நினைக்க. ஏன், உனக்கு அவளை பத்தி தெரியாதோ? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கே ஒரு வாரத்துக்கு வச்சு சிரிப்பா. இப்போ வாய்க்கு அவளே கிடைச்சிருக்கு, மென்னு மென்னு சிரிப்பா. நான் யார் சிரிச்சாலும் தாங்கிக்கிடுவேன். இது நெட்டவழி சிரிச்சா மட்டும் என்னால தாங்கவே முடியாது. கேட்டியா? ஏமாட்டி, போலீஸ்கார உனக்கு பிடிக்கவே இல்லையோ? தாய், நீனே போதும் பழக்கு. நான் என்னைக்கு அவரை பிடிக்கணும்னு சொன்னேன்? இந்த வேலைலாம் பண்ணிட்டு நடக்காத. ஏற்கனவே நான் பட்டுட்டு படுற அவஸ்தை காணாது, என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கா. இது இன்னொன்னா பாரு, என் வீட்டுக்கு வந்திருக்காளே என் செக்காலத்தி, அவளுக்கு மட்டும் இது காதுல அரச பிரசல போச்சு. நடு சந்தில வச்சு என்ன கேவலப்படுத்திடுவா. இங்க பாரு தமிழே, நமக்குள்ளே முடிஞ்சிரட்டும். சரியா?
மட்டி இப்ப நீ சொன்ன பாரு இது சரிதான் மட்டி. அவ உன்னை நட்டு சந்தில வச்சு கேவலப்படுத்திடுவா. தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கோத்து கோத்து விட்டுட்டு இருக்கியோ. சரி டி, நீ அதை பத்தி பேசவே மாட்டேன் மட்டி. வா நெட்டவள்ளி வீட்டுக்குள்ள போவோம். கோபப்பட்டு தோட. நெட்டவள்ளி, எடி நெட்டவள்ளி. அட பூ மானங்கட்டவளா, வந்துட்டால காலையில தேடிக்கிட்டு. அடுத்த வீட்ல என்ன கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு. இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நாங்க ஒண்ணும் உங்க வீட்ல திங்கிறதுக்கு வரல. நாங்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த விலங்காதவளை என் வீட்டுக்கு அனுப்புனது நீங்க தானே? பொண்ணு பார்க்க வந்தது நீங்க தானே? இந்த பாரு குள்ளச்சி, நீ வாயை திறக்காத, தொலைச்சு விடுவேன். ஆமாமா, இவன் வளர்ந்து சாடிட்டாவ. இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நாங்க நெட்டவள்ளிய பார்க்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். என் குடிய கெடுக்க வந்த நாதாரிகளா? என் பிள்ளைய நான் எப்படிலாமோ வாழ வைக்கணும்னு நினைச்சேனே, பாத வத்திலே இந்த நெட்டக்கொக்கிட்ட கொண்டு என் பிள்ளைய ஒப்படைச்சிட்டாளே. அவனும் அவ பின்னாடியே போறானே. இந்த பெத்தவ கூட வேண்டாம், அந்த நெட்டக்கொக்கு தான் எனக்கு வேணுங்கானே. அவதான் வேணும்ட்டார்ல, அப்புறம் நீங்க ஒதுங்க வேண்டியதானே? நீ ஏன் சொல்ல மாட்டே? நாங்க 33 வருஷமா போட்டு வளர்க்கணும், அவனுக்கு சோத்தி அவன் துணிமணி தோச்சி போடணும். நேத்து வந்து நீங்க உரிமை கொண்டாடுவிய. இனி அவன் இருக்கிற வரைக்கும் நாங்க தானே சோத்த மங்கி போடணும், துணி தோச்சி போடணும். அப்படி பார்த்தா உங்களோட நாங்க தான் அதிக வருஷம் துணியும் தோச்சி போடணும், சோத்தையும் மங்கி தட்டணும். நாங்களே வருத்தப்படாம இருக்கோம், நீங்க என்ன ரொம்ப வருத்தப்படுவிய? நீங்களும் கம்மி தான், நாங்க தான் அதிகம். இப்படி பார்த்தா நாங்களே இப்ப உங்ககிட்ட கோவப்படணும். ஆமா, அட பாத வத்தில எப்படி மாத்தி பேசுதாலோ பாரு. ஒரு கரை சொன்னால இந்த 3 வெட்டி வாயை கொடுத்தீனா தப்பிக்கவே முடியாதுன்னு. அது கரெக்டா தான் இருந்திருக்கு. நீங்க உள்ள வாங்க, நெட்டவள்ளி உள்ளதா இருக்கா, நீங்க வாங்க வாங்க. அப்போ நான் இருந்து பேசறதுக்கு கேனச்சாலா? ஏமா, வீட்டுக்கு வந்திருக்கவங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? ஏமா, சண்டை உங்களுக்கும் எனக்கும் தான். கேட்டீங்களா? வந்து பார்க்க வந்திருக்கவங்க இல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம குடும்ப சண்டை சொல்லி அவங்க கிட்ட சண்டை எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த விலங்காதவ நெட்டப்பக்க அவன் தலையில கெட்டி வச்சால இவங்க 2 பேரும் தானே? ஏமா, அறிவோட பேசுறீங்களா இல்லையா? இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம தானே பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு மட்டும் நம்மள பார்க்க போனோம். அந்த நெட்டச்சி ஓம் கூட ஓட விட்டது இவங்க 2 பேரும் தானே? ஐயோ, இந்த பொம்பளை ஊரலான்னு சொல்லி நம்மளுக்கு கேவலப்படுத்திடுவா உங்களுக்கு. நீங்க உள்ள வாங்க, அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாமா, போங்க, உள்ளதான் அந்த நெட்டப்பக்க இருக்கு, போங்க. ஏ தங்கக்கா, எங்க போனிய? என் மவளுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. நீங்கலாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீல. யாரு மவ? அதான் என் மவ மீனா. அவளுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு பாத்தியலா? அவ புருஷன் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான் பாத்தியலா? நடு சந்தில என் பிள்ளைய அனாதையா விட்டுட்டு போயிட்டானே, அவன் விளங்குவானா? செல்வி, மழை ஒப்பாரி வைக்கதா நிப்பாட்டு. உன் மவ யாரு? என்ன தெரியாத மாதிரி கேக்கிய? எனக்கு சத்தியமா உன் மவ யாருன்னு எனக்கு தெரியாது. அதான் மீனா என் மவ. என்னது? மறுபடி சொல்லு. அதான் மீனா. ஓ, உன் புருஷனோட தாரத்து மவ. சரி சரி. அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவதான் ஒரு அனாதை பயலம்பி அடிக்கடி. இப்ப என்ன புதுசா மவான்னு உரிமை கொண்டாடுதா? ஏன் சொத்து கிடைச்சிருக்குன்னா? நீ என்ன நினைச்சாலும் சரி, அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் சொத்துக்கு அலைஞ்சவா கிடையாது. என் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மன குமரல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அவ ஆயதான் என் மூத்தோடைய மவளா இருந்தாலும் நான் தான் அத்தனை வருஷம் போட்டு வளர்த்தேன். அந்த பிள்ளைதான் ஒன்ன வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. போய் பேசின வாயை அடிச்சு உடைச்சு விடுவார் ராஸ்கல். நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவியா? அந்த சொத்து தான் உங்களுக்கு வரப்போகுதே. அதான் உங்க மவ தமிழ் அவ கூட ஒட்டிக்கிட்டு அழுதால மொத்தத்தை சுருட்டிட்டு போலான்னு. என் பிள்ளை ஒரு அப்பாவி பிள்ளை. அந்த தமிழ் எவ்வளவு தந்திரகாரி. அவகிட்ட இருந்து சாதாரண அந்த சொத்தை வாங்கிடுவாள. மறுபடியும் என் பிள்ளை நடு சண்டில அனாதையா நிக்க வேண்டியது வந்துருமே. இங்க பாருங்க தங்கக்கா, மறுவாரியா மீனா கிட்ட இருந்து தமிழை விலைக்கு வைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என் பிள்ளைய எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை நீ எப்படி வாழ வச்ச? அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நாங்க கஷ்டப்பட்டு கிடந்தோம், அவளை கரையத்த முடியாம கடந்துட்டோம். அதுக்காண்டி என் பிள்ளை நான் அப்படியே விட்டுருப்பேனா? இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர, அதை மட்டும் நீ சொல்லிட்டு போ. இங்க பாருங்க, உங்க தமிழை என் பிள்ளை கூட சேர விடாதீங்க. சரி, நான் என் மவளை என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி, அதனால யாரும் இனி என் பிள்ளை விஷயத்துல தலையிடக்கூடாது. நாளைக்கு உரிமை கிரிமனு கொண்டாடிட்டு வரக்கூடாது. சரி, பெத்து எங்களுக்கு தெரியாது எங்க பிள்ளைக்கு என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு, அவளை நாங்க பாத்துக்கிடுவோம். சரி, நான் அவ மாமியார் வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு கூட்டு வர போறேன். யாராவது ஏதாவது பண்ணினீங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்கு, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உனக்கு அந்த மீன கையாலும் சாவுன்னு இருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது. போ, உன் டிராமாவை நடத்து, போ போ. இன்னொரு வாட்டி என் வீட்டுல நின்று நீர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வந்து நின்ன தோலைச்சு கூட தொலைச்சி. இந்த தங்கத்தை பத்தி தெரிஞ்சு என் வீட்டுக்குள்ள வந்து உன் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க.
இருக்கெல்லாம் முட்டாளு நினைச்சுக்கிட்டியா? அந்த பிள்ளை உன்னை பார்த்தாலே அவ்வளவு கோவத்துல இருக்கு. அவகிட்ட போய் அந்த சொத்தை ஆட்ட போடக்கு நிக்க நீ. எங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு வந்தது? அட்டாங்க அப்பா உரிமை. இங்க பார், வாண்டற எனக்கு பேசணும் அவசியம் இல்ல. மரியாதை வெளியில போ. நீ கூப்பிட்டுட்டு வா, கல்யாணத்தை பண்ணி என்ன வேணாலும் பண்ணி. அந்த பிள்ளை சம்மதிச்சா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போ. அவளை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் பார்த்து நான் சாமத்திட்ட போ போ. வந்துட்டது திருந்தவே மாட்டாளோ போலுக்கு அம்மா. அந்த பிள்ளைய புருஷன் ஏமாத்திட்டானேன்னு வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு அலையுது. ஏதோ அந்த மாமியார் இறக்கப்பட்டு அவ எதிர்காலத்துக்கு என்னமோ கொடுத்துருக்கு. அத புடுங்கிறதுக்கு அலைதால பாதவத்தி. உழைச்சு திங்கிற என்ன வரவே வராது போலுக்கு. போ போ, மீனா உன்னை ஓட விட்டு விரட்டுவா. என்னம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டியா? இங்க பாரியா, இங்க வேண்டாத வேலை நிறைய நடக்கு பாத்துக்க. நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரியே ஏதோ ஒண்ணு பண்ணிதான் பாத்துக்க. நம்ம வீட்டு பிள்ளைய பத்தியே நம்ம கிட்ட தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காளுவ. எங்க மருமகளை படிக்க வச்சு ஆளாக்கிடுவாளுங்கிற எண்ணத்துல வேண்டாத வேலை நிறைய பாக்காளுவ. எவ்வளவு சொன்னா வச்சான்னு ராணி கிட்ட எதையும் கேட்டுக்கிட்டு தொலைச்சிடாத. பாவம் பிள்ளை மனசு நொந்து போயிரும். குடும்பத்தை சீரழிக்கிறதுனே 4 சொந்தக்காரி இருப்பா. அவளை சொல்லதெல்லாம் ஒரு பெருசாவே எடுக்க கூடாது. அவளை கேட்டுட்டு வீட்டுல நம்ம சண்டை போட்டோம், நம்ம குடும்பம் சின்ன பின்னமா ஆயிரும். ராணியை பத்தி அரச வசா சில காரியங்கள் வருது. நீ எதையும் காதுல போட்டுக்காத, சரியா? ஏமா என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதாமா? இவ்வளவு சொல்லாண்டு நான் கேட்பானோ? என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் பெருசா எடுக்க மாட்டேன். நான் நீங்க தான் வருத்தப்படுவீங்களோ நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கீல, அது எனக்கு போதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் தாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏமா மைனி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீல, அது எப்படிமா? அப்படி இல்லட்டி கல்யாணம் முடிஞ்சு இவனை விட்டு எத்தனை வருஷம் பிரிஞ்சு கிடந்தா. அப்பமே ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வரல. அவ அம்மா வீட்டுல தான் இருந்தா. ஏதாவது யாராவது பேசினாவளா? புருஷனை விட்டு பிரிஞ்சுதான் கிடந்தா. எங்க நின்னா இங்க நின்னா ஏதாவது நம்ம காதுக்கு வந்ததா? கோவக்காரி, அவகிட்ட யாரும் தீண்ட முடியாது. கொஞ்சம் அறிக்கிட்டனமா நடந்துக்கிடுவா, அவ்வளவுதாங்க. மாதிரி அவ கேரக்டரை எவ்வளவு குறை சொல்ல முடியாது. அப்பமே தப்பு பண்ணாதவா இப்ப புருஷனே நீ படிச்சு பெரிய நிலைமைக்கு வான்னு சொல்லி அனுப்புதான். எந்த பொண்ணாவது தப்பு பண்ணுவாளா? தப்பு பண்றவ கூட திருந்துவா. அப்படிப்பட்ட இடத்துல என் மருமோ தப்பு பண்ணுவா. என்னடா மருமவளை படிக்க வைக்காதவளே, நாளைக்கு நம்ம வீட்டு மருமக்க மாதிரி இதே மாதிரி கேப்பாளுவலேங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பொருளை பேசிக்கிட்டு அலைதாளுவ. நாளைக்கு நம்ம வீட்டு மருமக்க மாதிரி இவளை பார்த்து படிக்க போயிட்டாலும்னா வீட்டு வேலை யாரு பாக்கா? அதுக்காகதான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காளுவ. அதனால யாரும் மைனி கிட்ட எதுவும் கேட்க கூடாது, சரியா? அது பாட்டுல வரட்டும், என்னனாலும் வரட்டும். யாரும் என் பிள்ளை கிட்ட எதுவும் கேட்க கூடாது. ஏமா இல்லன்னு நம்ம சொந்தங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நாங்க எதுக்குமா கேட்க போறோம்? பையனே ரா பகல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காவ, வெறியா படிச்சுக்கிட்டு இருக்காவ. இதுக்கு மேல எனக்கு என்னமா வேணும்? மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியாம போனா என்ன? என் குடும்பத்து ஆட்கள், என் சம்பந்தப்பட்ட ஆட்கள், என் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதுமா. எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு உறுத்தலோட வந்தேன். என் அம்மாவும் எதுவும் நினைச்சிருப்பாங்களோ, என் கூட வந்த தங்கச்சி எதுவும் நினைச்சிருப்பாளோ, என் பொண்டாட்டி எல்லாரும் தப்பா நினைச்சிருப்பாங்களோன்னு கொஞ்சம் பயம் இருந்ததுமா. இப்ப எனக்கு இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது போதுமா. ஐயா, அவ நம்ம வீட்டு பிள்ளை, நம்மள நம்பி வந்த பிள்ளை. எவ்வளோ சொன்னானே நம்ம வீட்டு பிள்ளை நம்ம சந்தேகப்படுறது அவளை கொல்றதுக்கு சம, உயிரோட புதைக்கிறதுக்கு சம. இதே சொந்தக்காரி அவ படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தன பாரு. என் பிள்ளைக்கு ஒரு மரமாட்ட சொல்லி ஒரு வேலை எடுத்து கொடுக்க சொல்லுங்களேன். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன். எக்கா உங்களை தான் நம்பி இருக்கோம் பாருங்க. அதுதான் உண்மை, அதான் நிதர்சனம். பாரு, இன்னும் 4-5 வருஷத்துல அது நடக்குதா நடக்கலையா மட்டும் பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். என்ன செய்ய, கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதான். அதுக்காக யாருக்காவும் எதுக்காவும் நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதான் உங்களெல்லாம் கூட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மைனி கிட்ட எதுவும் சண்டையில கூட ஒரு வார்த்தை விட்டுறப்படாது. ஏதோ சண்டையில கோவத்துல சொன்னே வச்சேன்னு கூட சொல்லிட்டீங்க, பரவ போச்சு. நம்ம குடும்பம் சுக்கு நூறா நொறுங்கி போயிடும். அவ மனசை நம்ம காயப்படுத்திட்டோம், அவ்வளவுதான். நமக்கு வாழ்க்கையில ஒரு ஒண்ணுமே இல்ல. பிறகு நம்ம கூட எவ்வளவுதான் அனுநியமா இருந்தாலும் அது பிரோஜனம் இல்லாம போயிடும். அதனால கவனமா இருக்கணும். அதான் உங்களை கூட்டு சொன்னேன், சரியா? சரியா, வர நேரம் ஆயிட்டு அவரோட வேலையை பாருங்க, போங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? தன்னை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு குடும்பம் வேணும் தானே ஆசைப்படுதா. என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்களே. இந்த குடும்பம் கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னோ தெரியல. நான் வீட்டுக்கு வந்திருக்க மருமவளை யாருக்காவும் எதுக்காவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்காவல. காலத்துக்கு இவங்க காலுக்கு கீழே இருக்க தப்பே இல்லை. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் பேரும் புகழும் வாங்கி கொடுக்கல. நான் ராணியே இல்ல. ஏங்க மருமகளை பாத்தியலா? அவன் மொவங்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனா வச்சுக்க, எங்க போனான்னு தெரியலையே. ஏமா வீட்டு மருமக எங்க போறா வரான்னு கூட தெரிஞ்சுக்காமையா நீங்க இருப்பிய? இங்க பாரு, உன் வேலை சொல்லியதோ அத மட்டும் பாரு. அவ ஒண்ணு வேற எங்கேயும் போக மாட்டா. போனா அந்த மீனா வீட்டுக்கு போவா, இல்ல நெட்டவள்ளி வீட்டுக்கு போவா, இல்லன்னா அவ அம்மா வீட்டுக்கு போவா. அவ அம்மா வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போ.
எப்பமாவது வார உனக்கு பிடிச்ச செஞ்சு பறிக்க தரணும்னு எதிர்பார்க்கற. ஏன் அவளும் உன் வயசுல பிள்ளை தானே, அவளுக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்காது? அவளுக்கும் தோணி இருக்கும் பிடிச்சல பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பா. இன்னொன்னு நீயாவது வந்தா 10 நாள் 20 நாள் தங்குவ. அவ ஒரு நாள் ஒரு வீட்டை தங்குனதே கிடையாது. காலையில போனா எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துருவா. நீ சொன்னிய சம்மந்திமார் வந்திருக்காவ பிடிச்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம்லான்னு. அவ காலையில அடுப்பாங்கல எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அவ செஞ்சு வச்சுட்டா எங்கேயோ போயிருக்கா. நான் எங்க போயிருக்கான்னு தெரியல. அதான் அப்பா சொல்லுதாவல்ல புருஷன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்னு. போதாது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போன கணக்கா? அவ போற இடத்துக்குலாம் நம்மகிட்ட சொல்லிட்டு போன என்ன அவசியம் வந்திருக்கு? புருஷன்கிட்ட சொன்னா போதும். அவன் போச்சோனா போய் தானே போயிருக்கா. அப்போ வருவா. இந்த வீட்ல ரெண்டாக்குத புத்திய இதோட நிப்பாட்டிக்க. வந்தமா மைனி கூட சந்தோஷமா இருந்தமா பேசணுமா வச்சமான்னு இரு. குடும்பத்தை சீரழிக்கிற வேலையை வச்சுக்கிடாத. நீ வந்துட்டு 10 நாள்ல போயிருவ. நாங்க அவ முகத்தை பார்த்து தான் வாழணும். கேட்டியா? எங்களுக்கு உன் மேல பாசம் இருக்கும். நான் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டால மருமங்கிற கோவத்தை அவகிட்ட கொண்டு காட்டுவோம். நீ போயிருவ. அதுக்கப்புறம் நாங்க தானே கஷ்டப்படணும். அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும்னா இந்த வேலையை பார்க்காதீங்க. இல்ல காலத்துக்கு நீங்க பார்க்க போறீங்களா? அவ கோவப்பட்டாலும் எரிச்சல் பட்டாலும் கடைசி காலத்துல பார்க்க போறது அவதான். வந்தம்மா சந்தோஷமா அம்மா அப்பா வீட்டுல இருந்தம்மா சந்தோஷமா போங்க. அம்மா சொல்றபடி கேட்டு நடங்கம்மா, அதான் நல்லது. ஏம்மா நான் வெளியில போயிட்டு வரேன். எங்கயா எங்க கிளம்பிட்ட? அவ தமிழ் எங்க ஆனல? அதான் தமிழை தான் கூப்பிட போறேன். நெட்டவெளி வீட்டுக்கு போனாவ, மீனாவும் இவளும் போனாவ. ஆட்டோக்கு நின்றுகிட்டே நிக்காமனா ஆட்டோவே வரலையா. அதான் எங்க இருந்து கூட்டு போங்களேன் அப்படின்னா. அத்தைக்கு நமக்கு சோத்தை பொங்கி கொடுக்கணும். நேரம் ஆயிட்டு வீட்டுல வேலை இருந்தால கிடக்கு. வேற பசுக்கு வரலான்னு பார்த்தேன். நேரம் ஆயிரும், வந்து கூட்டு போங்கன்னா. அதான் கூப்பிட போறேம்மா. சரி நீ பாத்து கூட்டு போ. பாத்தீங்களா இப்போ உங்க பேச்ச கேட்டு நான் சண்டை போட்டுனா என்னத்துக்கு ஆயிருக்கும்? பாத்தீங்களா எதுவுமே விசாரிக்காம பேசக்கூடாதுமா. நான் பாத்தியா அவ வந்தா மெதுவா வரலாம். ஏதோ கூட்டு போங்க சோத்து கறிய பொங்கணும்னு இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் சொன்னோம்மா அடிச்சாலும் முடிச்சாலும் மருமவா அந்த நேரத்துக்கு கரெக்டா செஞ்சு வைப்பா. எங்க சுத்தினாலும் வீட்டுல சோறு கறி பொங்கணும். வீட்டுல வேலை பாக்குறவங்க என்ன பொம்பளைகளுக்கு இருக்கும். அப்படி பேசக்கூடாதுமா. பாத்தியாடி நம்மளை விட மைனியில தூக்கி பிடிக்கவே நம்ம அம்மையும் அப்பாவும். விடுக்கா அம்மா சொல்லதும் கரெக்ட் தானே. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வாரோம் வந்து நம்ம அம்மாக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கமா, ஒரு துணியை துவச்சு கொடுக்கமா. ஆனா மைனி அப்படி இல்ல. துணி துவச்சு போட்டு அப்பா துணி துவச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கும் ஆசைகள் இருக்காதா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும் வைக்கணும்னு. நம்ம பண்றதும் தப்பு தான்க்கா. அம்மா கரெக்டா தான் இருக்காத. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம மாமியார் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டாவளா? நம்ம அம்மா வீட்டுக்கு போஞ்சா நாளைக்கு என்னமா கோவம் வருது. ஆனா இப்படி இருக்கும்போது சந்தோஷப்படணும்க்கா. நம்ம அம்மாவாவது நல்லா இருக்காவளே நினைச்சு சந்தோஷப்படு. நம்ம வந்தோம் மைனி என்னைக்காவது நம்மள வேலை செஞ்சு இருக்காவளா? ஏன் நம்ம துணி நம்ம பிள்ளை துணி வரைக்கும் அவைய தான் துவச்சு போட்டாவ. பிற அவைய அவளை செஞ்சு பிறகு அவைய கிட்டயே நம்ம இப்படி பண்ணுனா அது துரோகம்க்கா. வேண்டாம் விடு. ஏதோ யா செஞ்ச புண்ணியமோ நமக்கு நல்ல மைனி கிடைச்சிருக்காவ, அது போதும். ஏன் நம்ம வீட்டுக்கு நம்ம நாத்தனா வரவ நம்ம பாட்ட ரூமை விட்டு வெளியில வரமா? அதெல்லாம் வருது, அதெல்லாம் பொங்கி திங்கி அதெல்லாம் போகுது. நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுதோமா? அப்போ நமக்கு ஏதோ புண்ணியம். அப்படிதான் இனிமேல் நானும் இப்படி செய்ய மாட்டேன்க்கா. என் சம்மந்தி என் வீட்டுக்கு வந்தானா அவ அம்மா கவனிச்ச மாதிரி கவனிக்கும் நான் முடிவு பண்ணிருக்கேன்க்கா. நமக்கு இருக்க ஆசை தான் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கும். அது எவ்வளவு ஆசையா அம்மா வீட்டுக்கு வரும். எத்தனை நாளுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு பிள்ளைகள் வரும்னு சொல்லி அவ அம்மா அப்பா இருக்க வரைக்கும் வேற நம்மளே என் சம்மந்தி என் வீட்டுக்கு வாயேன்னா அந்த பிள்ளைகள் வராது. அப்படியே உறவு விட்டு போறதான்க்கா. இருக்கும் போதே உறவுகளை தக்க வச்சுக்கிடணும். சரிக்கா நான் கொஞ்சம் வேலை செய்ய போறேன். பாவம் மைனி அவளுக்கும் மனசு தானேக்கா. அவளுக்கு 2 பிள்ளை பெத்தவிய தானே. அவளே ஒத்தையில செய்யணும் தலையெழுத்தா. நம்ம சும்மா தானே இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுப்போம். அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் என் சம்மந்தி வந்தா நான் கூட மாட நான் வேலை செஞ்சு கொடுக்காவேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு நம்ம வாரேன்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இது இவளுக்கு எப்படி தானே இருக்கும். ஐயோ வந்தா அவளை வேலையை நம்ம தானே பார்க்கணும்னு இருக்கும். நம்மளும் அப்படி செய்யக்கூடாதுக்கா. நான் போய் வேலை செய்தேன்னக்கா. நான் எதுக்கு வேலை செய்யணும்? நான் பெரிய பணக்காரி. என் மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. என் மாமியாரே கவர்மெண்ட் ஸ்டாப். நான் போய் இந்த வீட்டுல வேலை செய்யறதா? நான் வீட்லயே செப்பல் போட்டு நடக்கிறவா. ஐயோ என்னால வேலை பார்க்க முடியாது. இவங்களே செஞ்சுட்டு போட்டோம். ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. இந்த ஊர்ல கேட்கிறதுக்கு ஒரு நாடு இல்ல. ஏக்கா இவ பிள்ளை யாருக்கா? அதான் அந்த மீனாவ சொல்லுதா. அந்த பிள்ளைக்கு அவ மாமியார் ஏதோ சொத்து கொடுத்துருக்காவல்ல, அத ஆட்டை போடக்கு தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அட விளங்காதவள, அதுக்கு தான் நீ கடி அடிச்சிட்டு நிக்காளோ? ஆமா, அவ நாடகத்தை இங்க இருந்து அரங்கேத்தினாதானே அவ மாமியார் காது வரைக்கும் எட்டும், மீனா காது வரைக்கும் போகும். அதுக்கு தான் அந்த சித்திகாரி அவ பிள்ளை மேல என்ன பாசமா இருக்கான்னு பூஜனம் சொல்லணுமா. அதுக்கு தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கா. இந்த ஊருக்காரவி நம்புவானே? இல்லனா இவளை பத்தி தெரியாது. அந்த பிள்ளை 4 வயசு இருக்கும்போதே பிச்சை எடுக்க விட்டவ தானக்கா அந்த தெருவுல. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்னக்கா. பிச்சை எடுக்க விட்டது காணாதுன்னு அந்த பிள்ளை என்ன அடி அடிப்பா தெரியுமா? இந்த ஊரே வாய் கட்டி நிக்கும். ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது.
யார் இந்த நேரத்துல அப்ப யாருக்கும் வசதி கிடையாது. சத்தம் மட்டும் நீங்க வளர்க்கலாம்பா, எப்படி வளர்க்க முடியும்? அதான் எல்லாரும் அமைதியா போயிடுறது. இவ்வளவு பண்ணிட்டு அந்த பிள்ளை சொத்தை வாங்க தலைதா. ஆமா, பச்சை பிள்ளைன்னு பார்க்காம பிச்சை எடுக்க விட்டாட்டெல்லாம் ஈரக்கத்துல எதிர்பார்க்க முடியுமா? அதானே. ஐயா, என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் இருக்கு. என்னங்க, நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீ யாருமே கேட்க மாட்டாவ, நம்ம தாங்க கேட்கணும். நம்ம பிள்ளைக்கு அந்த அநியாயத்தை நம்ம தான் கேட்கணும். இல்ல, அவ பாத்துக்கிட்டு வா, நீ தலையிடாத. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதான் அப்படி சொல்லுங்க. நீங்க அப்படி விட முடியுமா? அவ நம்ம வளர்த்த புள்ளங்க, என் தோல் வலியும் மார்பிளையும் தூக்கி போட்டு வளர்த்த புள்ளங்க. இன்னைக்கு நிற்கிறதா நிக்கிறாளே, புருஷன் கைவிட்டு அனாதையா நிக்கிறாளே. நான் அடைக்கலம் கொடுப்பேங்க, என் பிள்ளைக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ பாத்துக்கிடுவா. இந்த பாருங்க, நம்ம பிள்ளை தப்பு பண்ணிருக்கலாம், நம்ம விருப்பம் இல்லாம அவங்க ஓடி போனா இல்லங்கல, அதுக்காக நம்ம பிள்ளை அப்படி விட்டுற முடியுமா? அது என்ன நடிப்பு நடிக்காம இவளுக்கு வாய் கூசாதா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் பிள்ளை விட மாட்டேன். தா இப்பமே என் பிள்ளைய கூட்டி வந்து இன்னும் நிக்கான என் சிங்க குட்டி, என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. இவனுக்கு கட்டி வைப்பேன், அவ ஜாம் ஜாம் வாழுவா, நான் வாழ வைப்பேன். ஏய் தம்பி, உன் காலை விழுந்து கெஞ்சி கேக்குறேன். என் பிள்ளைய ஏமாத்தி ஒத்த நாடு தெருல விட்டுட்டு போயிட்டாயா, அவளுக்கு நீதான் வாழ்க்கை கொடுக்கணும். நீதாயா வாழ்க்கை கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க மாட்டாவ. நீதாயா கொடுக்கணும். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என் மவளை கெட்டிக்கிடுவியா? ஐயா அக்கா, இதுக்கெல்லாம் என் காலையில விழுந்துக்கிட்டு நீ ஒரு வார்த்தை சொல்லுக்கா. அவளை என் பொண்டாட்டிய நான் ஏத்துக்கிட்டேன். என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லக்கா. என் அக்கா பிள்ளை வாழ்க்கைக்காக நான் என் வாழ்க்கை தியாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அவ ரெண்டாம் தரம் பரவாயில்லக்கா, அதுக்கு என்ன? என் அக்கா பிள்ளை அது போதாதா? என் அக்கா பிள்ளை பூவும் ஒட்டோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் இந்த தியாகம் செய்யறதுல தப்பு இல்லக்கா. பரவாயில்லக்கா, நான் கட்டிக்கிட்டேன்க்கா. ஐயோ தம்பி, இது போதியா? இது போதும். இப்பவே நான் என் பிள்ளைய கூட்டிட்டு வரேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கையா. சரிக்கா. இங்க என்ன சத்தம்? நான் வந்துட்டல்ல, செல்லியக்கா அன்னைக்கு செத்தாவ. அது வந்து மீனா, உன் சித்தி உனக்காக, உன் வாழ்க்கைக்காக அது தம்பி கால வந்து கெஞ்சி கூப்பாடு போடுதவ. உன்னை எப்படியாவது அது தம்பி கட்டணுமா? ஆமா, உனக்கு வாழ்க்கை கொடுக்காம வாழ்க்கை. ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். உனக்காக தான் இவன் கால விழுந்து கெஞ்சி கூத்தாடிட்டு கிடக்க. மீனா, நீ அவசரப்பட்டு என்ன தப்பான முடிவு எடுத்துறாதம்மா. தருக்குல இருக்கல பண்ணிராத, இந்த அம்மாவை விட்டுட்டு போயிராதம்மா. அந்த பையன் உன்னை ஏமாத்திட்டு போனா என்ன? இந்த என் தம்பி இருக்கா, நீ ஜாம் ஜாம்னு வாழு. இந்த சித்தி உன்னை வாழ வைப்பேன். நான் சித்தி இல்ல, உனக்கு அம்மா. உன்னை வாழ வச்சுட்டு தான் இந்த உசுறு போகும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் இந்த அம்மாக்கு வேணும். நான் இவரு கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன். ஆமாமா, ஆமா, நீ என் தம்பி கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்ப. அவன் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவான். அவனை விட இந்த உலகத்துல உன்னை யாரும் நல்லா பாத்துக்கவே முடியாது. உனக்கு அப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே கிடைக்காது. என் தம்பி உனக்கு அப்படி ஒரு வரம். இந்த சொட்ட மண்டை ஏற்கனவே எனக்கு 2 கல்யாணம் முடிஞ்சிட்டலக்கா இவனுக்கு. நீ ஏன் டென்ஷன் ஆகுத? அவ மாட்டிருக்கதே மீனா கிட்டையாங்கும். மீனா விடுவாளா? ஏக்கா, உனக்காக நான் இன்னைக்கே இந்த மீனா காத்துல தாலியை கட்டுறேன். அப்ப மாதிரி நீ இந்த தம்பியை நம்புவல்லக்கா? நீ இப்பமே இந்த இடத்துல இவளுக்கு தாலி கட்டினாதாம்ல நான் உன்னை நம்புவேன். அப்பதான் நீ என் கூட பிறந்தவ. இந்த அக்காளுக்கு செய்யற நன்றி கடன். இப்பவே தாலி கட்டுடா, என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடு. என்ன என்ன நாடகம் மாட்டல 2 பேரும்? ஏங்க, எதுக்குங்க உங்க பிள்ளைக்கு வாழ்க்கைய அமையாது நினைச்சு விருத்தில பேசுறீங்களா? இல்லங்க, என் தம்பி இருக்கா, நம்ம குடும்பத்தை காக்க வந்தா தெய்வம்ங்க, அவன் தெய்வம். ஐயா, நம்ம மகளுக்கு இப்படி ஆயிட்டேடி நீங்க தற்கொலைலாம் பண்ணிடாதீங்க. என் தம்பி வாழ வைப்பாங்க, என் தம்பி வாழ வைப்பா. இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல நம்ம பிள்ளைக்கு நம்ம தாங்க பக்க பலமா இருக்கணும். அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா அவ்வளவுதாங்க. அவ இப்ப தற்கொலை பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி நேரத்துல அவ தனியா விடக்கூடாது. இப்பமே நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு போறீங்க. உன்னை நான் நிப்பாட்ட சொன்னேன். அவ வாழ்க்கைய அவளுக்கு பார்க்க தெரியும். அவ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. அவளுக்கு என்ன செய்யணும் யாது செய்யணும் அவளுக்கு தெரியும். உன் நாடகத்தை வேற எங்கேயாவது வச்சுக்க. இந்த பயலுக்கு இந்த சொட்ட மண்டையனுக்கு யாம் இல்ல. ஐயோ மாமா, என்ன பத்தி தெரியும்ல. வாய மூடிக்கிட்டிரும். நாங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு தலையை மட்டும் ஆட்டினா போதும். போடா கிறுக்கு பயல. உங்க சொல்லுக்கெல்லாம் என் மவ ஆடுவான்னு நினைச்சிலோ? அவ ஒன்னும் பழைய மீனா இல்ல. அவ புருஷன் விட்டுட்டு போனா என்ன, அவ மாமியார் அவ கூட தானே இருக்கு. அது போதும். இங்க விட அங்க பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் என் புள்ள இருக்கான். என் புள்ள வாழ்க்கையில இனிமே ஏதாவது பண்ணுனீங்க தொலைச்சு விடுவான்னு தொலைச்சு. நீங்க
இவ வந்துட்டாளா? இனி காரியத்தை கெடுத்துருவாளே. இவளை யாரு கல்யாணம் பண்ணுவா தமிழ், நீனே சொல்லு. கல்யாணம் முடியாம இருந்தா கூட எவனாவது கட்டிட்டு போவா. கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் ஒத்த கூட வாழ்ந்திருக்காளே, யாரு கல்யாணம் பண்ணுவா? என் பிள்ளை வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும் சொல்லு தமிழே. அதெல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டாரு. கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீல, பரவாயில்லையே. கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணா. சரி மீனா, ஏன் நின்னுட்டு இருக்க? வா, கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல, வா. அது யாரு? இவளை எப்படி கட்ட முடியும்? அதெல்லாம் இருக்காது, நீ போய் சொல்லுத. அவனால கட்டிட்டு போனாலும் ஏமாத்திடுவானே. என் தம்பி தான் அவளை கண் கலங்காம பாத்துக்கிடுவான். நீ அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? எங்க பிள்ளைக்கு நாங்க என்ன பண்ணணும் தெரியும். என் தம்பி குத்துக்கல்ல மாதிரி இருக்கான். ஆமா, அவன் குத்துக்கல்ல தான். அவன் குத்துக்கல்லாவே இருக்கட்டும். நாங்க எங்க மீனாக்கு நல்ல இடத்துல பாத்துருக்கோம். பாரு தமிழே, என் பிள்ளை வாழ்க்கையில நீ குறுக்கிடாத. இப்படிதான் என் பிள்ளை வாழ்க்கை நீ சீரழிச்ச. பாரு மீனா தங்க, இவ்வளவு பேச்செல்லாம் கேட்டுவா வாழ்க்கை நீ சீரழிச்சிடாத. ஆயிரதான் இருந்தாலும் நான் உன்னை வளர்த்தவ. என்ன மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாவ. மறுபடி இவ கூட போய் உன் வாழ்க்கை சீரழிச்சிடாதம்மா. சித்தி கூட வாமா. இங்க பாரு, நீ இவனை எப்படினாலும் ஆட்டி படைக்கலாம். அடிய வாங்கிக்கிடுவா, குத்த வாங்கிக்கிடுவா, மீதிய கூட வாங்கிக்கிடுவா. நீ சொல்லதுக்கெல்லாம் அவன் தலையாட்டுவா. உனக்கு தலையாட்டி பொம்மையா உனக்கு அவன் இருப்பா. அவனையே கல்யாணம் பண்ணிக்கம்மா. அடியும் மீதினா அவங்க தம்பி போற இடத்துல வாங்கிட்டு தானே இருக்காரு. இப்ப என்ன, அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும், அவ்வளவுதானே. எப்ப பாருங்க என் அடி எப்படி அடிக்க மட்டும் பாருங்க. இதுக்கு கல்யாணம் பண்ணி வர அடிக்கணுமாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏக்கோ எனக்கு கோத்தக்கா விடுதா. பஞ்சாயத்துல இவனை போட்டு அடிச்சு அடியில ஒரு வாரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்திருக்கேன். திரும்ப இவகிட்ட என்ன மாத்தி விடுதா. மீனா மட்டும் தான் வருவான்னு சொன்ன பார், வரிசைக்கு வந்து நிக்காவ. இவ்வளவு கிடக்காம நீ அவளை கூட்டிட்டு போமா. மாயமால காரி. யோ, திங்கிற சோத்துல விஷத்தை வச்சிருவேன். என்ன மவாக்குங்கிற தைரியத்துல ஆடுறியோ? இனி உன் கையால ஒரு ரூபாய் சுவா தின்னம்னா என்ன செருப்பால அடி. வாங்கிட்ட மானங்கட்டு வாழதுக்கு பிச்சை எடுத்து தின்னுட்டு போயிடலாம். உங்களை நான் கொஞ்சமாவது இறக்கா இருக்கணும். ஏனே, இந்த தைரியம் உங்களுக்கு முறையா இருந்தா இந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டிருக்காது, நீங்களும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய. என்ன இந்த தெருக்காரிக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கா? என் குடும்பத்தை சந்தி சிரிக்கிற ரொம்ப கொண்டாட்டமா இருக்குதா? இங்க பாரு சரியக்கா, நாங்க ஒண்ணு நடுவீதியில நின்று நாடகம் ஆடல கேட்டீல. நீங்க கூட்டியே வந்து நின்னா அவ்வளவுதான். உங்க நாடகம் பத்தி எங்களுக்கும் தெரியும். இந்த உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கிடுங்க. எங்கிட்ட காட்டினிய அவ்வளவுதான். அத்தனை பாரு தப்ப போறீ இவ வச்சுக்கிட்டு இங்கல வந்து சாடுதா. எப்போ நீங்க சொன்ன மாதிரி வீட்டை என் பேருக்கு மாத்தியாச்சு. நல்ல பக்காவா என் பேருக்கு மாத்திட்டு இனிமே நீங்க டென்ஷன் எடுக்கண்டா. வா, இருக்கதும் போச்சா இந்த வீடு? நான் கஷ்டப்பட்டு உழைச்ச வீடு என் பிள்ளைக்கு தான். எங்க இருந்து வந்தா உனக்கு இல்ல. நான் உங்க பொண்டாட்டி. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வரும்போது என் பிள்ளைக்கு தாயா இருந்தான்னு சொல்லி கூட்டு வந்தேன். நீ பேயால நடந்துகிட்ட. அதான் இத்தனை வருஷம் காத்து இருந்தேன். என் பிள்ளைக்கு இந்த வீட்டை கொடுத்தாச்சு. நீ கிளம்பு. என்ன பத்தி தெரியாது நினைக்க. இங்க பாரு, என் உசுரே போனாலும் எனக்கு கவலை கிடையாது. என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். உனக்கு செய்யக்கூடாது நினைக்கல. என் பிள்ளைகளுக்கு நீ தாயா இருந்தா உனக்கு அதுல ஒரு பங்கு கொடுத்துருப்பேன். நீ பேயால நடந்துகிட்ட. அப்படி சொல்லுங்க. அம்மாவா இருக்க வேண்டியதையே பியா